மகர ராசி அன்பர்களே, ஆடி மாதத்தினுடைய சாதகமான பலன்கள் என்னென்ன, இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும், செய்ய வேண்டிய வழிபாடு என்ன, இதெல்லாம் பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து ராசிக்கு 7ஆம் இடம். 7ஆம் இடத்துல சூரியன், புதன், குரு இந்த 3 கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கின்றது. 7ஆம் இடம் வலுக்கிறது அப்படின்னு சொன்னால் என்னென்னா, ஒருத்தருக்கு கல்யாண வயசு வந்துடுச்சுன்னு சொன்னால் கல்யாணம் தான். அதான் நடக்க போகுது அப்படின்றது அர்த்தம். இப்போ மகர ராசியிலிருந்து திருமண வயது வந்தும் கூட நல்ல வத்து வரன் கிடைக்காம, பொண்ணு பையன் கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால், இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இதை வந்து பயன்படுத்தி கொள்ளணும். நீங்கள் பொதுவாக ஆடி மாதத்தில் கல்யாண விஷயங்கள் எதையும் டீல் பண்ணக்கூடாதுன்னு ஒத்தி வச்சிட்டிங்கன்னா, அந்த கல்யாணத்துக்கான ஒரு வாய்ப்பு இருந்தும் கூட நீங்கள் பயன்படுத்திக்கல அப்படின்ற மாதிரி அது அர்த்தமாக வரும். ஒரு பக்கம் அப்படி சொல்லலாம். இன்னொரு பக்கம் 7ஆம் இடம் வலுக்குது. அப்போது அந்த கல்யாண வயசும் வந்துருச்சு. ஒரு பையனோ பொண்ணோ. அப்போ பெற்றோர் வந்து அந்த கல்யாண விஷயங்கள வந்து எடுக்கல கையில. அப்படின்னு சொன்னா, அந்த பையன், பொண்ணு அவங்களுக்கு அந்த திருமண தொடர்பு வருதுல்ல, அந்த கிரகங்கள் குடுத்து தானே ஆகணும். அப்போ அவங்களுக்கு அதுபோல ஒருத்தர கனெக்ட் பண்ணும். ஒருத்தர பார்க்கறது, அதுக்கான சந்தர்ப்பம் வரும், பேசுறது பிடிச்சு போயிடும். அந்த இடம் அவங்கள இயக்கும், அது தூண்டும். அதனால நம்ம அதற்கு ஒரு வாய்ப்பு குடுத்த மாதிரியும் இருக்கும். அதனால ஆடி மாதத்தில கல்யாணம் பண்ண வேண்டாம். ஆனா ஆடி மாதத்தில கல்யாண விஷயங்கள பிளான் பண்ணலாம். இப்போ கல்யாணத்துக்காக வந்து நீங்க 2 ஜாதக பரிவர்த்தனை, பொருத்தம் பார்க்கறது. அத பத்தி பையன் வீட்ல, பொண்ணு வீட்ல வந்து பேசுறது. நேர்ல சந்திச்சு பேசலனா கூட ஃபோன்ல பேசிக்கலாம் இல்லையா அப்போ? பேசிக்கலாம். வீட்டுக்கு போலன்னா கூட வெளியில கோவில்லலாம் உட்காந்து இப்போ பேசுறோம் இல்லையா? அந்த மாரி பேசலாம். பேசி முடிவு பண்ணி ஒரு ஏற்கனவே முடிவு பண்ணவங்க கூட நிச்சயம், கல்யாணம் அப்படின்ற விஷயங்கள வச்சிருக்கீங்கன்னா, அதற்காக போய் மண்டபம் புக் பண்றது, ஒரு கேட்டரிங்க்கு சொல்றது, அப்படி அந்த கல்யாணம் சம்மந்தமா விஷயங்கள் என்ன இருக்கோ அதெல்லாம் நீங்க செய்யலாம். கல்யாணம் பண்ணுறதோ, இல்ல வந்து மாங்கல்யம் செய்யறதுக்கு பொன் உருக்கி முதல்ல செய்ய ஆரம்பிக்கிறதோ, முகூர்த்த பட்டு எடுக்கிறதோ, பத்திரிக்கை அடிச்சு குடுக்குறதோ, இதெல்லாம் கூட நீங்க தள்ளி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இருக்கிற விஷயங்கள்லாம் தாராளமா செய்யலாம். அப்போ 7ஆம் இடம் வளைக்கிறது. அந்த இடத்துல குரு இருக்காரு. குரு வந்து 7ஆம் இடத்துலேருந்து ராசிய பார்க்குறாரு. அவர் உச்ச பலத்த பெற்றிருக்கார். தனியா இருந்தாலும் கூட அவ்வளோ பலன்னு சொல்ல முடியாது. இப்போ சூரியனோடு, புதனோடு சேருகிறார் அப்படின்னு சொன்னா, கல்யாண விஷயங்கள் வந்து இப்போ சாதகமா இருக்கும். அதில கொஞ்சம் கவனமா இருந்து நீங்க அப்படியே விட்டுறக்கூடாது. கல்யாண வயசு வந்த பையனோ, பொண்ணோ இருக்காங்கன்னா, அது சம்மந்தமா அவங்களுக்கு வாய்ப்பு, அவங்களே விரும்பியறதுக்கு வாய்ப்பு வருதுன்னு சொன்னேன்ல. எதனாலன்னா, முதல்ல அந்த இடம் வலுக்கிறது. அது சம்மந்தமான தொடர்பு வரணும். 2வது 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள பார்த்தீங்கன்னு சொன்னா, மகர ராசிக்கு 6ஆம் அதிபதியா இருக்கக்கூடியவர் புதன். அவர் இருக்கார். அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் இருக்கார். 12ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு இருக்கார். 6, 8, 12ஆம் அதிபதிகள் சேர்ந்து 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இவங்க சேர்ந்து 7ஆம் இடத்துல இல்லாம ஒரு 10, 5 இந்த மாரி இடங்கள்லாம் இருக்காங்கன்னா, அது வந்து நல்ல பலன். அவங்க மிக விசேஷமா விபரீத ராஜயோகத்த அடைஞ்சிருவாங்க. ரொம்ப பெரிய பேர் எடுத்துருவாங்க. ஒரு தேச அளவுல, ஸ்டேட்ட தாண்டி ஒரு கண்ட்ரி லெவல், இன்டர்நேஷனல் லெவல்ல பேர் வாங்கிடுவாங்க. பெரிய பிசினஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாரி சொல்லலாம். ஆனா 7ஆம் இடத்துல இந்த கிரகங்கள் வந்ததுனால, திருமண சம்பந்தமாக அது வந்து அவங்கள தூண்டும். அப்படின்ற ஒன்று இருக்கிறது. அதனால மகர ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போ கல்யாண விஷயங்கள பார்த்து பேசுறதுக்கான அம்சம் சிறப்பா இருக்கு. பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்றீங்கன்னு சொன்னா, உங்களுக்குள்ள ஒத்துப்போகாம கருத்து வேறுபாடுகள் வருகிறதுனா கூட ஜஸ்ட் நீங்க 1 மாசம் வெயிட் பண்ணீங்கன்னா, கொஞ்சம் அது வந்து சுமூகமா போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அப்போ வாய்ப்புக்காக நீங்க 1 மாசம் காத்துட்டு இருக்கலாம். அதன் பிறகு வந்து உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறனால என்ன ஆகும்னா, கணவன் மனைவியிடையே கூட கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா ஒரு இடம் ரொம்ப வலுக்குதுன்னா, இன்னொரு இடம் ரொம்ப குறையுது அப்படின்ற மாரி அர்த்தம். அப்புறம் அங்க இருக்கக்கூடிய அத்தனை கிரகங்கள் ஒரு சேர ராசிய பார்க்கறதுனால, ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு விதமான தன்மை இருக்கும். சாதக பாதகங்கள் கலந்து இருக்கும். இப்போ பெரும்பாலும் 6, 8, 12க்கு உண்டானவங்க தான் இங்க இருக்காங்க. இதில எக்செப்ஷன் வந்து புதன். ஏன்னா அவர் வந்து பாக்கியாதிபதியா வந்துடுறார். மற்றபடி சூரியன், குரு சேர்ந்து இருக்கிறதுனால, உங்க பார்ட்னர்ஸோ அல்லது லைஃப் பார்ட்னர் சொல்லக்கூடிய கணவன், மனைவி, வாழ்க்கை துணையோ, இவங்களிடத்தில விட்டு குடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் செவ்வாய் வந்து 5, 6ல இருக்காரு. 5ல இருக்கும்போது உங்களுடைய சொத்து சம்பந்தமான விஷயங்கள டீல் பண்ணலாம். 6ல செவ்வாய் வரும்போது கடன் சம்பந்தமான விஷயங்கள டீல் பண்ணலாம். கடன் வாங்குறது அல்லது வாங்கிய கடன அடைக்கிறது, அதற்கான முயற்சிய பண்ணலாம். உடல் உபாதைகள் இருந்தா நிவர்த்தி பண்ணிக்கொள்ளலாம். ஒரு சுக்கிரன் வந்து 8, 9ஆம் இடங்கள்ல சஞ்சரிக்கிறார். 8ல சுக்கிரன் இருக்கிறதே பலம் கம்மி தான். கேதுவோட சேர்ந்து இருக்கார்.
9ல் வர்றது நல்லது. ஆனா அது அது நீச்ச வீடாக போயிருது. பொதுவா 9ல் வர்றது நல்லது சுக்கிரன். மகரத்துக்கு 9ஆம் இடம் வந்து நீச்ச வீடாக இருக்கும். அப்ப சுக்கிரன் 5, 10க்கு அதிபதி. அப்போ உங்க வேலையிலயும் கொஞ்சம் கவனம் இருக்கணும். வீட்ல பிள்ளைகள் மேலயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். முழுக்க வேலை வேலைன்னு சொல்லி ஃபேமிலிய விட்டுறக்கூடாது. முழுக்க வீடுன்னு சொல்லி வேலையிலயும் தப்பு பண்ணிடக்கூடாது, கவனம் இல்லாம. அப்போ 2த்தையும் நீங்க பேலன்ஸ் பண்ற மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது. அத நீங்க கவனத்தில் கொண்டு அதுக்கேத்துற மாரி பிளான் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, இந்த மாதம் அனுகூலமா இருக்கும். இந்த மாதத்தில உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில கேதுவும், 2ஆம் இடத்துல ராகுவும் இருக்கும்போது 7ஆம் இடம் வலுக்குது இல்லையா? அப்போ நீங்க வந்து இந்த நாக சதுர்த்தி, கருட பஞ்சமி அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் வரும். அதில வந்து இந்த நாகதெய்வங்கள் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயி, அந்த புற்றுலாம் இருக்கும். அதில பால் விடுறது, அங்க பூஜை பண்றது அப்படின்ற மாதிரி இருக்கும். வீட்ல நோன்பு எடுத்துக்கிறது, பூஜை பண்ற மாரி இருக்கும். இதெல்லாம் செய்யலாம். பெருமாள் கோயில்ல போயிட்டு அங்க கருடாழ்வார் தரிசனம் பண்ணலாம். என்ன முடியுமோ அத செய்யுங்க. இந்த மாதம் அனுகூலமா இருக்கும்.